ராமு பேராசைக்கார விவசாயி, எப்படியாவது உழைக்காமல் சீக்கிரம் பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைப்பவர். சோமு உழைப்பாளி விவசாயி, ராமுவின் பக்கத்து வீட்டுக்காரர், நேர்மையானவர், நிதானமானவர். தாத்தா கிராமத்து பெரியவர், வெள்ளை வேட்டி துண்டுடன் வலம் வரும் அறிவாளி. அழகான மருதூர் கிராமம். சேவல் கூவுகிறது, குயில் சத்தம் கேட்கிறது. தூரத்தில் சோமு தன் வயலில் மாடுகளை வச்சு ஏர் உழுது கொண்டிருக்கிறார். ராமு ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வீடியோவை பார்க்கும் அன்பானவர்களே, இதுதான் மருதூர் கிராமம். இங்கே சோமு, ராமுன்னு 2 விவசாயிகள் இருந்தாங்க. சோமு விடியற் காலையில எழுந்து வயல்ல கஷ்டப்பட்டு உழைப்பார். ஆனால் ராமு வேலை செய்யாமலே எப்படி பெரிய பணக்காரன் ஆகலாம்னு தினமும் பகல் கனவு காண்பார். ஏய் ராமு, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் ஏன் சும்மா உட்கார்ந்திருக்க? மழை வர்றதுக்குள்ள நிலத்தை குழுத வேண்டாமா? போப்பா சோமு, தினமும் இப்படி மண்ணுல உழைச்சி என்னத்தை கண்டோம்? எனக்கு உழைக்காமலே பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சோமு அமைதியாக சென்றான். ஒரு நாள் கிராமத்து வீதியில் ஒரு விசித்திரமான சாமியார் ராமுவின் வீட்டுக்கு வருகிறார். ராமு அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார். சாமியார் தன் பையிலிருந்து ஒரு பளபளக்கும் பச்சை நிற விதையை எடுத்து ராமுவிடம் கொடுக்கிறார். ராமுவின் கண்களில் ஆனந்தம். ராமு, உன் ஆசை எனக்கு புரிகிறது. இது ஒரு அதிசய விதை. இதை உன் வயலில் விதைத்து தினமும் ஒரு குடம் தண்ணீர் மட்டும் ஊற்ற வேண்டும். ஒரே வாரத்தில் இது தங்க காய்களை தரும் மரமாக வளரும் என்றார் சாமியார். ராமு மகிழ்ச்சியில் குதித்து, ஆஹா, தங்க காய்களா? நான் பணக்காரன் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி சாமி. ஆனால் நினைவிருக்கட்டும், பேராசைப்பட்டால் ஆபத்து. ராமு தன் வயலின் நடுவே அந்த விதையை நடுகிறார். சோமு அதை பார்த்து கொண்டு நிற்கிறார். ஒரு வாரம் முடிகிறது. மரம் ராமு ஆச்சரியப்படும்படி வளர்ந்து அதில் பளபளக்கும் மஞ்சள் நிற தங்க காய்கள் தொங்குகின்றன. ராமு அதை பார்த்து ஆனந்த கூத்தாடுகிறார். சோமு, இங்கே பார், நீ இன்னும் மண்ணை கிளறி நெல் நட்டுட்டு இருக்க. ஆனா என் மரத்துல தங்கம் காய்த்திருக்கு. நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன். ராமு, இது ஏதோ மாயமா இருக்கு. உழைக்காமல் கிடைக்கின்ற பணம் நிலைக்காது, ஜாக்கிரதை. சோமு, போடா, பொறாமை பிடிச்சவனே என்று அவதூறாக திட்டினான். இரவு நேரம் ராமுவுக்கு தூக்கம் வரவில்லை. மரம் முழுவதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். தினமும் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரு காய் பறிப்பதற்கு பதிலாக மரத்துக்கு நிறைய குடம் தண்ணீர் ஊற்றினால் ஒரே நாளில் எல்லா காய்களும் இன்னும் பெருசாகி நிறைய தங்கம் கிடைக்குமே என்று ராமு யோசிக்கிறார். சரசரவென பாயும் தண்ணீரின் சத்தம். ராமு கிணற்றிலிருந்து 50 குடம் தண்ணீரை எடுத்து வந்து மரத்தின் வேரில் ஊற்றுகிறார். திடீரென மரம் விசித்திரமாக நடுங்க தொடங்குகிறது. இலைகள் எல்லாம் கருகி தங்க காய்கள் அனைத்தும் களிமண்ணாக மாறி தரையில் விழுகின்றன. மரம் வேரோடு பட்டு போகிறது. ராமு தலையில் கை வைத்து அழுகிறான். ஐயையோ, என் தங்கமெல்லாம் மண்ணாயிடுச்சே. என் அவசர புத்தியால, பேராசையால இருந்த மரத்தையும் அழிச்சிட்டேனே. ஐயோ அம்மா. அடுத்த நாள் காலை ராமு தன் வயலில் அழுது கொண்டு அமர்ந்திருக்கிறார். சோமுவும் ஊர் பெரியவர் தாத்தாவும் அங்கே வருகிறார்கள். ராமு, அந்த சாமியார் உனக்கு கொடுத்தது மாய விதை இல்லை. பேராசைப்பட்டால் என்ன நடக்கும்னு புரிய வைக்க வந்த ஒரு பாடம். குறுக்கு வழியில் கிடைக்கின்ற தங்கம் எப்பவுமே களிமண்ணாதான் போகும். ஆமா ராமு, வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நிலத்துல விளைய வைக்கிற இந்த நெல்மணிகள் தான் உண்மையான தங்கம். இது என்னைக்கும் நம்மை கைவிடாது. என்னை மன்னிச்சிருங்க சோமு. இனிமே நான் உழைக்காமல் பணக்காரன் ஆகணும்னு நினைக்க மாட்டேன். நாளிலிருந்து நானும் உன் கூட சேர்ந்து கலப்பைய தூக்குறேன். ராமுவும் சோமுவும் கைகோர்த்து வயலில் இறங்கி உழுகிறார்கள். பாத்தீங்களா, உழைக்காமல் கிடைக்கின்ற குறுக்கு வழி பணம் என்னைக்கும் நிலைக்காது. நேர்மையான உழைப்பு தான் நமக்கு எப்பவும் கை கொடுக்கும். உழைப்பே உயர்வு, பேராசை கொண்டால் நஷ்டம். அடுத்த கதையில ராமுவும் சோமுவும் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தனர். அவர்கள் இருவரும் கடின உழைப்புடன் விவசாயம் செய்வார்கள். அவர்கள் விளைவிக்கும் பயிர்கள் அறுவடைக்கு வரும் நேரங்களில் மட்டும் ஊர் தலைவர் வெளியே வருவார். அந்த நேரத்தில் யார் யார் அறுவடை செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்பார். பின்னர்
அந்த அப்பாவி மக்களிடமிருந்து நெல் மூட்டைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வெளியூரில் விற்பார். இந்த கிராமத்தில் இந்த அநியாயத்தை யாராலும் எதிர்த்து கேட்க முடியாத நிலை இருந்தது. கிராமத்தில் பெரும்பாலானோர் படிக்கவில்லை. அவர்களுக்கு கணக்கும் சரியாக தெரியாது. இதை பயன்படுத்தித்தான் ஊர் தலைவர் அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த கிராமத்தின் பக்கத்து கிராமத்தில் ராமுவிற்கும் சோமுவிற்கும் ஒரு நண்பன் இருந்தான். அவன் பெயர் சின்னையா. அவன் நன்றாக படித்திருந்தான். கணக்கிலும் திறமையானவன். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் சின்னையாவை சந்திக்க பக்கத்து கிராமத்திற்கு சென்றனர். சின்னையாவின் வீட்டிற்கு சென்றதும் அவர் சிரித்த முகத்துடன் வரவேற்றார். வாங்க வாங்க ராமு, சோமு, என்ன விஷயம்? நல்ல விஷயமாத்தான் வந்திருப்பீங்க. அதற்கு ராமு, அட நீ வேற சின்னையா, எங்க ஊர் தலைவரை பற்றி உனக்கு தெரியாதா? அறுவடை நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு கணக்கே தெரியவில்லை. அதனால்தான் ஊர் தலைவர் எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார். எங்களுடைய அறுவடையில் வந்திருக்கும் நெல் மூட்டைகளை கூட எங்களால் சரியாக கணக்கிட முடியவில்லை. அதனால்தான் அவர் எங்களை ஏமாற்றுகிறார் என்றான். சின்னையா சிரித்துக்கொண்டு, சரி விடு ராமு, நான் இருக்கேனே, கவலைப்படாத. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அவர் தனது ரகசிய திட்டத்தை ராமுவிடமும் சோமுவிடமும் கூறினார். அதை கேட்ட இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் கொஞ்சம் பயமும் இருந்தது. அதை கவனித்த சின்னையா, நீங்க இனிமேல் பயப்பட தேவையே இல்லை. நீங்களும் உங்கள் கிராமத்தில் உள்ளவர்களும் நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும். மறுநாள் காலையில் ராமு, சோமு மற்றும் சின்னையா மூவரும் கிராம மக்களை ரகசியமாக சந்தித்து அந்த திட்டத்தை கூறினர். ஊர் தலைவருக்கு தெரியாமல் அனைவரும் அதற்கு ஒத்துழைத்தனர். அன்று அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வாங்குவதற்காக ஊர் தலைவர் வருவார் என்று அனைவருக்கும் தெரியும். அவர்கள் நினைத்தபடியே ஊர் தலைவர் வந்தார். அங்கே கிராம மக்கள் அனைவரும் ராமு, சோமு மற்றும் சின்னையாவும் இருந்தனர். ஊர் தலைவர் திமிராக, என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? சீக்கிரமா உங்க மூட்டைகளை காட்டுங்க, பணத்தை கொடுத்துடுறேன். ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் தான் தர முடியும். அதுதான் இப்போ இருக்கிற விலை என்றார். அப்போது கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் முன் வந்து, என்னங்க தலைவரே, ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் தானே வாங்குறாங்க. நீங்க எப்படி 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க? எங்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்களா? அதெல்லாம் இனிமேல் நடக்காது என்றார். உடனே கிராம மக்கள் அனைவரும், ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கொடுத்தால்தான் தருவோம். இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு மூட்டை கூட கிடைக்காது என்று ஆவேசமாக கூறினர். அப்போது சின்னையா முன்னே வந்து, என்னங்க ஊர் தலைவரே, எல்லாரும் இப்போது விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். இனிமேல் உங்களால் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. 100 ரூபாய் கொடுத்து வாங்கினால் கொடுப்பார்கள். இல்லை என்றால் உங்களால் ஒரு மூட்டை கூட இங்கிருந்து வாங்கிச் செல்ல முடியாது என்றார். ஊர் தலைவர் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் நின்றார். பிறகு, சரி, எல்லா மூட்டைகளையும் 100 ரூபாய் கொடுத்து வாங்குகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். பேராசையால் இந்த தவறை செய்து விட்டேன். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமு, சோமு மற்றும் சின்னையா ஆகிய மூவருக்கும் நன்றி தெரிவித்தனர். அதிக பேராசை கொண்டு யாரையும் ஏமாற்றக்க கூடாது. உண்மையும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த அநியாயத்தையும் வெல்ல முடியும். நெக்ஸ்ட் கதையில் சந்திப்போம்.